வணக்கம். 31/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய கிரக நகர்வு பார்ப்போம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷத்தில் சந்திரன் ராசியை சனி பார்க்குது. சந்திரன சனி பார்வை புணர்வு தோஷத்தை உண்டு பண்ணி மனக்குழப்பத்தை உண்டு பண்ணி பிறகு சரியாயிடும் 3 மணிக்கு மேலே. அதே நேரத்தில் 11ஆம் இடம் ஆட்சி, பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. ஏழுக்கு 2 கூடிய சுக்கிரனும் உச்சமாக உட்காந்துருக்கிறான். தனஸ்தானாதிபதியை தனக்காரகன், 7ஆம் அதிபதி மனைவி மக்களால் சுகமுடைய ராசி இன்றைய ராசி மேஷ ராசி. ரிஷபம் ராசியில் குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 11ல் 11ஆம் அதிபதிக்கும் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்துருக்குறாங்க பரிவர்த்தனை யோகத்தில். அஞ்சில் கேது, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசிக்குள்ளே இருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 7, 8, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9ஆம் அதிபதி அங்கே ஆட்சியாக உட்காந்துருக்கார் 10ல். அப்போ பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு, ரிஷபராசினார் நேயர்களுக்கு 5ல் குரு, 5ல் கேது, பூர்வீக புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கு. மனைவினால் யோகமுடைய ஜாதகன் ராசிக்காரன். 9ஆம் அதிபதி அப்பாஸ்தானம், மனைவி ஸ்தானம், 5ஆம் இடம். அப்போ முப்பரிமாணத்துலேயும் இந்த ராசிக்காரங்களும் இன்னைக்கு அனுகூலமான நாள். இன்னைக்கு ரிஷபராசி நண்பர்கள். மிதுனம் ராசியாதிபதி புதன் 9ல் ஆட்சி பெற்றவங்க கூட. பாக்கியஸ்தானம், பாக்கியத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். தனஸ்தானாதிபதி சந்திரன் 10ல் 11ல் உட்காந்துருக்கிறார். 4ல் கேது. அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விலகிடும். 9ஆம் இடம் ஆட்சி பெற்றது சிறப்பு, பாக்கியாதிபதி வலுப்பெறும்போது. கடகம் ராசியாதிபதி சந்திரன் 10ல் செவ்வாய் வீட்டில். குறிப்பாக 2ஆம் அதிபதியுடைய சூரியன் 9ல் பாக்கியஸ்தானத்தில். இப்போ அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம் 7ஆம் இடம் ஆட்சி, 7ஆம் அதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி, தனஸ்தானம் அங்கே போய் வந்த மனைவி அல்லது வெளிவட்டாரம். இதனால் அனுகூலமுடைய ராசிக்காரங்க இன்றைக்கி சிம்மராசினர்கள். மனைவி, வெளிவட்டார நண்பர்கள், உறவினர்கள். 5ஆம் அதிபதி 10ல் உட்காந்துருக்கிறார். முப்பரிமாணத்துலேயும் இன்றைக்கி யோகமான நாள் இன்றைக்கி சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசியாதிபதி புதன் 6ல் 10க்கும் ராசிக்குடைய 6ஆம் இடம் ஆட்சி. பழைய பாக்கிகள் வந்து சேரும். இன்னொரு பாக்கி கொடுப்பீங்க. ஒன்று போகும், இன்னைக்கு ஒன்று வரும். அந்த யோகத்தை இன்னைக்கு அனுபவிப்பீங்க கன்னி ராசி நண்பர்கள். இந்த ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 7ல் வெளிவட்டாரங்கள் வலுத்து அவங்களால அனுகூலம் உண்டு. 7, 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உச்ச வக்கரத்தில் போகிறார்.
ராகு கூட சுக்கிரன் பிரம்மாண்டம் பூதாகரத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு வெளிவட்டாரங்கள் நட்பு வட்டாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம். இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வக்கரகதி கூட போகிற ராசியாதிபதி வக்கரகதி போகும்போது நன்மையை செய்வார். அதுலேயும் குறிப்பாக 11ஆம் அதிபதி அரசாங்கத்தினுடைய உலகம் அனுகூலம். பாதகாதிபதி 6ல் மறையிறது சிறப்பு. அரசாங்கம் சார்ந்த அனுகூலம் இன்னைக்கு இந்த துளாராசி நண்பர்களுக்கு உண்டு. விருட்சிபம் ராசியாதிபதி செவ்வாய் 8ல், ராசியை குரு பார்க்குறார், சனியும் குரு பார்க்குறார். குருவும் சனியும் ஒருமித்தே ராசியை பார்க்கறது சிறப்பு. ஒருவர் கொடுப்பார், ஒருவர் தடைப்படுத்துவார், இல்லைன்னு ஆக்கிட மாட்டார். ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி பெற சனி குறிப்பாக வந்து வாகனம், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர்ஸ், இந்த 2 துறையிலையும் இன்னைக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த விருட்சிக ராசி நண்பர்கள். ராசியை குரு பார்க்குறது சிறப்பு. அந்த குரு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ல் உட்காந்து 11ஆம் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ முப்பரிமாணம் குரு முப்பரிமாணத்தில் உங்களுக்கு சாதகமாக செய்கிறார். 4ஆம் அதிபதி ஆட்சி பெறுது, அதனினும் சிறப்பு. குறிப்பாக அம்மா வீட்டு சொத்து, அம்மா வீட்டுனால அனுகூலம், இதெல்லாம் இன்னைக்கு விருட்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து சேரும். தனுசு 7ல் செவ்வாய், ராசிக்கு 7ல் செவ்வாய் இருந்து தான் வீட்டை பார்க்குறாரு. அந்த 12க்கும் 5 கூடையவர் அவர். குறிப்பாக சொத்து, அசையா சொத்து, அசையும் சொத்து, 2ஆக பிரிக்கணும். சொத்துன்னு பார்க்கும்போது அசையும் சொத்து, அசையா சொத்து. அந்த அசையா சொத்து உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு. 6ல் குரு உட்காந்து 12ஆம் இடத்தை லயனஸ்தானத்தை குரு பார்க்குறார். அவர் ராசியாதிபதியும் கூட. அந்த ராசியாதிபதி செவ்வாய் பார்க்கறது மேலும் சிறப்பு. அதனால் அசையா சொத்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரும். 4க்கும் 11க்குடைய சம்பந்தம் இருக்கார். 11ஆம் அதிபதி 4ல் வக்கரகதியில் ராகு கூட போகும்போது சொத்து சுகம் 4ஆம் இடம் வலுப்பெறு. வாகன விருத்தி நல்லாயிருக்கும். குறிப்பாக வெளியூர் இதை மாதிரி போயிட்டு வரணும். சுப செலவு பண்ணுவீங்க. கோயில், மணமகிழ் மன்றம், மணமகிழ் இடம், மகிழ்விடம், ஊட்டி, கொடைக்கானல், அது பரிகார ஸ்தலம், இது மாதிரி இடத்துக்கு இன்றைக்கி இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு செல்வீர்கள். மகரம் ராசியாதிபதி சனி 2ல் தனஸ்தானத்தில் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். 9க்கு 6 புதன் அங்கே உட்காந்துருக்கிறார். புதன் வந்து அப்பாஸ்தானம் அல்லது சகோதரஸ்தானம், பிதுர்ஸ்தானம். அது குறிப்பாக 3ஆம் இடம் ஆட்சியாக சகோதரஸ்தானத்துக்கு அனுகூலம் உண்டு. இந்த ராசிக்காரனுக்கு சகோதரனாலே அனுகூலம், சகோதரத்தினால அணுகு, அப்பா வீட்டாக இருக்கிறதுனால அணுகு, சுயமாக உண்டு. இந்த முப்பரிமாணம் சகோதரன், அப்பா, தான், இந்த 3 வகையான வருமானத்தையும் அல்லது அனுகூலத்தையும் நீ பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டாக்க மகரமே. அதுலேயும் குறிப்பாக முழு யோகாதிபதியாருடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து உச்ச வக்கரத்தில் போகிறார். குரு செய்ய வேண்டியதெல்லாம் ராகு செஞ்சுட்டு போயிட்டார். ராகுக்கு வந்து இந்த இடத்துல பூதாகாரம் துணிச்சல் அத்துக்கரசு 3, 6, 8, 12 ராகுக்கு இது நன்மை செய்வாங்க. அந்த நன்மையை இன்னைக்கு முழு பலனையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரனுக்கு இருக்குது. கும்பம் ராசியாதிபதி ஆட்சி 5க்கும் 8 புதன் ராசிக்குள்ளே உட்காந்து 5ஆம் இடம் வலிமை பெறுது. இப்போ 5ஆம் இடங்கிறது புத்திர பாக்கியம், புத்திரன், மக்களால் அனுகூலம், பசங்களால், தன்னுடைய பெற்ற பிள்ளைகள், ஆண்பால் பெண்பால். 7ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்போ மனைவி வர்க்கத்தினாலே அனுகூலம் நாள். 4ஆம் அதிபதி ஸ்தானத்தானத்தில். அப்போ அம்மா மனைவி,
அப்பாவிட இந்த முப்பரிமாணத்துலேயும் இந்த ராசிக்காரங்களுக்கு நீ அனுகூலமான நாள். குறிப்பாக 3ஆம் அதிபதி 5ல் வீரதீரம் அனுகூலமான நாள் இன்னைக்கு கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம் ராசிக்குள்ள சூரியன், சுக்கிரன், ராகு. ராசியாதிபதி 3ல், 3ஆம் அதிபதி ராசிக்குள்ள பரிவர்த்தனை யோகம். இந்த 8ஆம் அதிபதி வக்கரமாக போகிறது மிக சிறப்பு. கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜயோகம். ஆனால் அதே நேரத்தில் உடல் சோர்வு ஏதாவது இருக்கும். இன்னைக்கு மீனராசி நேரம் நண்பர்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். ராசியாதிபதி 3ல், அந்த ராசியாதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறார். 3ல் இருக்க ராசியாதிபதி குரு 11ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடம் தனக்கு 12க்கும் 11க்குடைய சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். யோகம் தாங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது சிறப்பு. யோகாதிபதி இன்னைக்கு வேலை செய்கிறார் உங்களுக்கு. அவர் ராசியாதிபதியும் வரார். 7ல் கேது, 7ஆம் அதிபதி 12ல் மறைகிறார். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதியே பாதகாதிபதி ஒரு 12ல் மறையலாம். இப்போ மனைவினால், அது மனைவி வக்கத்தினால உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான நாள். நாளை சந்திப்போமா? வாழ்த்துக்கள்.